வெல்கம் பேக் அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ஜாக்ஸ்பரா எடுத்துட்டு நம்மளோட ஜாக்ஸ்பராக்கான ஃபிட்டிங்கு இதெல்லாம் வந்து பொருள்லாம் நம்ம வாங்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா டியூப்ஸ்லாம் கட் ஆகிருக்கு, பெட்ரோலுக்கான வர டியூப்ஸ்லாம் கட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில்டர் சேஞ்ச் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஏர் ஃபில்டர் ஆயிலு, அதுக்கப்புறம் இன்ஜின் ஆயிலு நம்ம ஜாக்ஸ்பராக்கு மொத்தமாக சர்வீஸ் பண்ண போகிறோம். அதுக்கான திங்ஸ் தான் நம்ம இப்போ வாங்க போகிறோம். வாங்க அப்படியே நம்ம மோட்டோ விளாகிங்கில் பார்க்கலாம். என்ன செக் பண்ணிக்கலாம். கரெக்டாக இருக்குது, ரெக்கார்டிங்கில் தான் போயிட்டுருக்கு. அப்படியே போகலாம், ஸ்டார்ட் பண்ணலாம், கிக் பண்ணிக்கலாம். ஆயிடுறா ஆக மாட்டாங்க பையன். ஆயிட்டா ஜாக்ஸ்பரா டக்குன்னு ஆயிட்டா. சரி பீட் பார்த்தீங்களா? சரி நம்ம அப்படியே போகலாம். ஆதித்யமோலம் ஒரு சைனரி போரி. எங்கேயோ நம்ம அப்பாரா சுப்பாரா வந்து ஆளக்கானோம். அவன் KTM டியூக் 200 வச்சிருக்கான். 200 பையன் காணோம். நம்ம போவோம், டைம் ஆகிட்டு இருக்கு. அவனோட பார்த்துட்டோம்னா வேலைக்கு ஆகாது. நம்ம அப்படியே கிளம்புவோம். காற்று அதிகமாக வருது. நம்ம அப்படியே இன்சிடென்ட்டை மூடியாச்சு, கிளம்பலாம். எக்ஸாஸ்ட் சவுண்ட் பட்டை கிளம்புங்க. ஏய் போய்க்கடா கண்ணன் வோல்ஸ் வேகன்ல. ஐயா உருட்டு வந்து ஐயா உருட்டிட்டே வர. அதித்தி மோலம் அந்த பாட்டு நல்லா இருக்குங்க. டக்குனு 2-3 வரி வேற மாதிரி மாற்றி பாடலான்னு சொல்றோம்ல, அந்த வரி இந்த பாட்டு வருதுங்க. திருச்சூர் ட்ரெயின் ஏறி போய் திருச்சூர் ட்ரெயினை தூக்கி போட்டுட்டு நம்ம கோயம்புத்தூர் ட்ரெயின் ஏறி போய் அப்படின்னு பாடுறோம். ஐயோ மறந்துடக்கூடாதுங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. இந்த இடம் இருக்குல்ல கில் சுவிட்சு, இந்த கில் சுவிட்சை நம்ம மாற்றுறோம். இப்போ நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா BS6 வண்டிங்க. BS6 வண்டி நம்ம பார்த்தீங்கன்னா BS3 கன்வெர்ட் பண்ண போகிறோம். அது எப்படி கன்வெர்ட் பண்ண போகிறோம்னா ஃபுல்லாக இல்லை, இந்த பாயிண்ட்டை மட்டும் கன்வெர்ட் பண்ண போகிறோம். இது வந்து BS3 வண்டியோட கில் சுவிட்சை கேட்க போகிறோம். அதாவது அந்த செட்டு மட்டும் அந்த செட்டு மட்டும் நம்ம சனியோட தொலையா அந்த செட்டு மட்டும் நம்ம கேட்க போகிறோங்க. செட்டு மட்டும் கேட்டு நம்ம செட்டு மட்டும் நம்ம வாங்கி போட போகிறோம். அதுதான் BS3 கன்வெர்ட் பண்ணுறது. அவ்வளோதான். சின்ன ஆல்ட்ரேஷன் நம்ம ஜாக்ஸ்பரா கண்டிப்பாக முடியாது. ஐயோ அட படுகொலை போயில. ஆக மொத்தம் நம்மளுக்கு டைம் கரெக்டாக பண்றானுங்க. ஐயோ நகருங்கடா நகருடா. ஒயிட்டி பார்த்து கண்ணு எல்லாம் போட்டு அந்த கான்சோல வேணுங்க அந்த மாதிரி இருக்கு. நகர்ந்து தொலையும். ஐயோ இது வேற பார்க்கணுங்க, ரெக்கார்ட் ஆகுதுன்னு வேற பார்க்கணும். எனக்கு வேற பயமா இருக்கு. எங்க பார்க்குறது இரு, அப்படியே ஃபோன் எடுத்து பார்ப்போம். ரெக்கார்டை கொள்ளிக்கிறதுக்கு போடப்போம். காந்திபுரம் போகணுங்க, லட்சுமி ஸ்பேர் பார்ட்ஸ். ஆமாம் அங்கே போகணும். அங்கெல்லாம் வந்துட்டு நம்ம ஜாக்ஸ்பராக்கு ஒரிஜினல் ஸ்பேர்ஸ் எல்லாம் கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா கல்லணுங்களாம் இருக்கணுங்க, திருட்டு கல்லணுங்க, ஏமாற்றி விட்டுறானுங்க. அதனால நம்ம அங்கே போவோம். தயவு செஞ்சு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நான் சப்போர்ட் பண்ணாதான் மேலும் மேலும் அடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு என்ன சொல்றது மோட்டிவேஷனாக இருக்கும்.
ஏன்னா நான் வீடியோ ஒவ்வொன்று வந்து போட அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் போடுறேன், எனக்கான ரீச் எதுவுமே இல்லை. நீங்கள் எந்த மாதிரி வீடியோ போடுறேன்னு சொல்லி சொல்லுங்கள், அந்த மாதிரி நான் வீடியோ வந்து மேக் பண்ணி போட பார்க்குறேன். ப்ளீஸ் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க, அந்த பெல் பட்டனை டிங்களுக்கு தட்டி விட்டுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே நெக்ஸ்ட் மூவ் ஆகலாம், அடுத்த டாபிக் போகலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோர்க்கை பற்றி சொல்லணுங்க. ஃபோர்க்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜாக்ஸ் பண்ணால் டங்கு அடி வாங்குதுங்க. ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதில் நம்மளோட இது வந்துட்டு அப் அண்ட் டவுன் டக்குன்னு ஸ்லிப் ஆகுது. அப் அண்ட் டவுன் வந்து சஸ்பென்ஷன் சொல்லி சொன்னாங்க. அதனால வந்துட்டு ஸ்பீட் பிரேக்கர்ஸில் விடும்போது ஒரு அளவுக்கு பார்த்து தான் விடணும். இது வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் வண்டி மாதிரி கிடையாது அப்படின்னாங்க. நீங்கள் யாராவது புல்லட் வச்சுருந்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி நடந்திருந்தீங்கன்னா நீங்கள் கமெண்டில் வந்து தெரியுங்க. அதை நானும் தெரிஞ்சுக்கிறேன் இந்த மாதிரி என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு. வேற வந்துட்டு யார் புல்லட் வச்சு சின்ன மைனூட் ப்ராப்ளம்லாம் இருக்குது, அதில் என்னால் கிளியர் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்களா சொல்லுங்கள். அதையும் நம்ம வந்துட்டு என்னன்னு தெரிஞ்சுக்கலாம், தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோ போடலாம். எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். நம்ம என்ன சொல்கிறது, ரெக்டிஃபை பண்ண முடியாத ப்ராப்ளத்தை நம்ம வந்து தீர்க்கலாம். புல்லட்டை பொறுத்த அளவுக்கு நம்ம ஃபேமிலி வண்டி மாதிரி தாங்க, குழந்த மாதிரி இருக்கும். அப்படி உட்கார்ந்தாங்கன்னா வச்சுக்கோங்க, அப்படியே ரோட் கிங்கு செம்மையாக இருக்கும். அது சொல்ல ஃபீல் இல்லை, ஓட்டி பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் அதோட ஃபீல் எப்படி இருக்குன்னு. என்ன சொல்கிறது ஒரு கம்பீரமாக இருக்குன்னு வைங்களேன். வண்டியில் உட்காந்தீங்கன்னா, வேற எந்த வண்டியில் உட்காந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பெல்லுன்னு இருக்கும். நம்ம என்ஃபீல்டு உட்காந்தீங்கன்னா அந்த பேரை கேட்டாலே அந்த கேஜிஎஃப்ல சொல்றாங்களே அந்த மாதிரி பிஜிஎம் போட்ட மாதிரி இருக்கும். புல்லட்ல உட்காந்தா வேற லெவல் ஃபீலுங்க. டே சவுண்டிக்காரா, இந்த சனியும் போக மாட்டேங்கிறா. டே சனிமாட்டு நாய் போக மாட்டேங்குங்க. டே சனிப்பயல எங்க இருந்தாலும் உங்களுக்கு வராங்கன்னு தெரிய மாட்டேங்குங்க. வலி தொலைவானவங்க நாயில. நான் ரொம்ப நாளாக ஒன்று சொல்லிட்டே இருக்கேன், ஒரு ஹெல்மெட்டை ரிவீல் பண்ணணும்னு. என்னால் சுத்தமே பண்ண முடிய மாட்டேங்குங்க. ஐ கான் டூ இட்டுங்க. என்ன பண்ணுறது அப்படின்னு இருக்கு. ஐயோ போடா. அங்கே போயிட்டு நம்ம சொல்ல வந்துட்டு இன்னொரு ஒர்க் ஷாப்பும் மாற்றிருக்கிறேன், புதுசாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு. நம்ம இப்போ வந்து ஜாஃபர் ஒர்க் ஷாப் போல, இப்போ ஜீவான்னு சொல்லிட்டு ஒரு ஒர்க் ஷாப் வந்துட்டு எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறாங்க. அப்போ இந்த வீட்டை போகலாம் சொல்லி நம்ம ட்ரை பண்ணுறோம். இந்த பொருளெல்லாம் வாங்கிட்டு வர சொன்னாங்க, திங்ஸ் எல்லாம் அதை வாங்குறதுக்கு கூட நம்ம போயிட்டுருக்குறோம். நம்ம என்ன சொல்ல வர்றதுன்னா பார்த்தீங்கன்னா, என்ன சொல்கிறது எனக்கே தெரியல, என்ன பேசுகிறதே தெரியல. அப்படியே ஜாலியாக போவோம். ஆனால் பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்டுக்குள்ளே வெறியாக தள்ளுதுங்க. கொஞ்ச நேரம் இருக்க முடியல. ஆனால் ஹெல்மெட்டை கழட்டினீங்கன்னா பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும். ஐஸ் தண்ணி எடுத்து தலையில் கொட்டின மாதிரி இருக்கும் ஹெல்மெட்டை போட்டு கழட்டும் போது. எனக்கு இப்போ என்னோட சின்னெல்லாம் ஃபுல்லாக அந்த ஸ்வெட்டு தாங்க இருக்கு. கொஞ்ச நாள் எதுவும் பண்ண முடியல, வீடியோ பண்ண முடிய மாட்டேங்குது. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அட போடா ஒரே சாவு. கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா என்னால் வாக் பண்ண முடியல. அது இல்லாமல் எனக்கு கோல்டு, மூச்சு வறட்சியா இழுத்து வாங்குதுங்க. என்னால் பேச முடியல, விட்டு தான் என்னால் பேச முடியுது. கொஞ்சம் இருங்க, ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். ஆஹா, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்காம எவ்வளோ விட மாட்டாங்க போல இருக்கு. போகடா போய்க்கோ. ராய் இது வேற ஒரு ப்ராப்ளமா இருக்கு. மொத்தம் ரெக்கார்ட் ஆகுதா இல்லையான்னு பார்த்துட்டே இருக்கணும். ஏப்போ லெஃப்ட் வேணும் எடுக்கிற நீ சனியனே, நீ போடா. எனக்கும் வீடியோ எடுத்து போடணும்னு ஒரு ஆசையா இருக்குது. ஆனால் நம்ம கால சோதனைகள் என்ன பண்றதுன்னு தெரியல. நம்ம நேர புள்ளகை வீடியோ எடுக்க முடிய மாட்டேங்குது. அந்த பீட்டை ஃபீல் பண்ணுங்க, செம்மையா இருக்குங்க. இது இப்போ நான் போட்டுக்கிறது வந்துட்டு பவர் ரேட் சைலன்சருங்க. இதோட பீட்டை வந்துட்டு வேற லெவல். அந்த NW சைலன்சர் சொன்னாங்க, அது போறதுக்கு நீங்க இதுக்கே போய்க்கலாம். ஃபுல் செராமிக் சிலிண்டர் உங்களுக்கு உள்ள இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதாவது லாஸ்ட் முடிஞ்சு செராமிக் தான் வந்து நாங்கள் போட்டிருக்கோம் அப்படின்னாங்க.
வாரண்டி கொடுத்தாங்க, 2 இயர்ஸ் வாரண்டி நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. எதுவாக இருந்தாலும் கொண்டு வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னாங்க. ஆனால் அந்த என்டபிள்யூ அந்த மாதிரி சொல்லவும் இல்லை. ப்ரைஸும் வந்துட்டு காஸ்ட் அதிகமாக இருந்தது. அதே காஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம பவர் ரேட் சைலன்ஸ் எல்லாம் வந்துட்டு ஜாஸ்தியாகவே கொடுத்துருந்தாங்க ஃபியூச்சர்ஸ் எல்லாம். அதனால நான் இதையே எடுத்துட்டேங்க. நல்லாவும் இருக்குது. அதாவது நீங்கள் மைல்டு இதில் போய் பார்த்துருந்தீங்கன்னா, அதாவது நார்மலாக நீங்கள் போகிறீங்கன்னா அதோட சவுண்டு அவ்வளோ ஃபீல் பண்ண முடியும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல் ஸ்பீடில் போகும்போது சவுண்டு வந்து தொண்டை திறக்கும் அந்த அளவுக்கு இருக்கும். அதனால எனக்கு மோஸ்ட்லி எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதனால நான் இதை எடுத்துக்கிட்டேன். நீங்கள் யாராவது இந்த மாதிரி சைலன்ஸை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அதாவது இன்னொன்று சொல்ல மாட்டேங்க, இப்போ நம்ம செலுத்தோர போகும்போது இப்படி ஒரு முறுக்கு இருக்குன்னா பார்த்துக்கோங்க, தனியாக அந்த சவுண்டு ஃபீல் வந்து வேற லெவலில் இருக்குங்க. அதாவது இந்த சைடு வண்டி அந்த சைடு செவரு, அந்த சவுண்டு வந்து வேற எங்கேயுமே போகாமல் சவுண்டு வந்துட்டு பிளாஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு இங்கே கேட்டு பாருங்க, தெரியுதா உங்களுக்கு? சரியா உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு இங்கே வந்துட்டு எவ்வளோ ஃபீல் ஆகுது, நல்லா இருக்கும். அடே பாய், முதல்ல இருங்க, ரெக்கார்ட் ஆகுறான்னு பார்ப்போம். ஆயிட்டு வந்துருக்கோங்க. ஓகேங்க, ஓகே ஓகே ஓகே. அதித்தி மூலம் அதித்தி புத்தகம் திருவிழா புக் ஃபெஸ்டிவல் ஆமாங்க காந்திபுரத்தில். எத்தனை நாளைக்கு இருக்குதுன்னு தெரியல. புக்கை ரொம்ப பிடிச்சவங்க இங்கே வந்து விசிட் பண்ணி பாருங்க. ஐயோ இவனுங்க போய் ஆட்டம் போட்டோம். அரே சைத்தான் பஸ் எடுங்கடா. மேட்டுப்பாளையம் எட்ரா 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 போய் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணியா மண்டை வெடிக்குது. எனக்கு ஃபுல்லாக வேர்த்து கொட்டு விழுகுதுங்க, அப்படியே விழுகுது. ஹெல்மெட்டை கூட திறக்க முடியல, அந்த அளவுக்கு. ஐயா அம்மா, கேமரா அடிக்குது. ஏய் போடா நகர்றா. அப்பா அப்பா, அவங்கள்ட்ட நான் பேசுறது கேட்குமா கேட்கலன்னு எனக்கு தெரியல. கேட்கும் நம்புறேன், ஏன்னா மைக் என் வாய்கிட்ட இருக்கு. நியூ புல்லட்டுங்க. ஆமா, எந்த கட்டில் போறதுல மறந்துட்டு நான் போயிட்டு இருக்கோம். எந்த கட்டா கட்டையை மறந்துடுவோம் நினைக்கிறேன். இந்த கட்டு தாங்க. ஐயா ஆட்டோக்காரையா, முன்னாடி வாங்க வாங்க. ஷாப்புக்கு பக்கத்தில் வந்துட்டோம். அதித்தி நோலம் ஷாப் பக்கத்தில் வந்தாச்சு. கிஷன்ஜி இருக்காரு, கிஷன்ஜி ஸ்டாண்டு. ஐயோ அம்மே, நின்னா சரி நின்னுக்கோ, பரவாயில்ல. இது வரைக்கும் ரெக்கார்ட் ஆகுது. ஏர் ஃபில்ட்ரு வேணுங்க, ஏர் ஃபில்ட்ரு. அதுக்கப்புறம் கிளச்சு கேபிள். அதுக்கப்புறம் வந்துட்டு ஏர் ஃபில்ட்ரு ஆயில் கொடுத்துருங்க. இல்லை இல்லை, இன்னொரு பேர் ஒன்று வருமே. இல்லை ஆயில் ஃபில்டருங்களா? கிளாசிக் 350. இல்லை ஆயில் ஃபில்டருங்களா? சரி ஓகே, அது ரெண்டும் கொடுத்துருங்க. அப்புறம் இன்ஜின் ஆயில் கொடுத்துருங்க. மோட்டோவில் எவ்வளோ வருதுங்க? 980 ரூபா கொடுத்துருங்க. அப்புறம் BS3யோட அந்த கில்லிங் சுவிட்ச் கொடுத்துருங்க. ஆமாங்க, அதை செட்டை கொடுத்துருங்க. அப்படியே
யார் மாட்றான்? என்னங்க? யார் மாட்றான்? நம்ம தெரிஞ்சவருங்க, நம்ம வீட்டு பக்கத்துலங்க தெரிஞ்சவர். என்ன சொன்னாருன்னு மறந்துட்டேன். அதான் இவ்வளோ பெருசு இருக்கும் இல்லைங்களா, இவ்வளோ பெருசு இருக்கும், அந்த பேர் டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. அதான் ப்ரோ ஆயில் மாற்றும் போது கீழே ஆயில் ஃபில்டர் மாற்றுவாங்க. அதேதான் எனக்கு டக்குன்னு பேர் வர மாட்டேங்குது. அதான் நாங்களும் சொல்லிட்டு இருக்கோம் ஆயில் ஃபில்டர்னு. ஓகே வேற கீழே ஒரு சின்ன ஃபில்டர் வரும், அதுவும் மாற்றுவாங்க. அதை கொடுத்துருங்க, சின்ன குட்டி ஃபில்டரு அதை கொடுத்துருங்க. செட் அப்படி என்ன இருக்கோ அதை கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதுதான் வந்துட்டு அந்த லட்சுமி ஸ்பேர் ஆட்டோஸ்ன்னு சொல்லிட்டு இந்த கடையில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும், எல்லாமே வந்து ஓஜி ப்ராடக்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த கிஷன் சொன்னல அவரோட வண்டி பாருங்கள். இவரும் வந்துட்டு அதே சைலன்சர் தான் போட்டிருக்காரு, ஒரு டாப் பாக்ஸ் ஒன்று மாட்டிருக்காரு இதுலேயே. இந்த வண்டியிலே வந்துட்டு என்ன சொல்கிறது, ஸ்டாண்டர்ட் வண்டி தான். இதுவே வந்துட்டு கொஞ்சம் தரமாக ரெடி பண்ணியிருக்காங்க. இவங்களோட இதுக்கு வந்துட்டு டெமோக்கு வந்துட்டு இது யூஸ் ஆகுன்னு சொல்லிட்டு அவருக்கு பிடிச்ச மாதிரியே பண்ணியிருக்காங்க. வேறு யாராவது வந்தால் இதையும் காட்டுவாங்க அவங்க. இது வேணுங்களா இல்லை ஹோட்டல் வேணுங்களா? இது எவ்வளோங்க? இது 880. சரிங்க, அதோட நல்லா இருக்கும், கூலிங் நல்லா இருக்கும். நல்லா இருக்குங்களா? இல்லை இது நான் ட்ரை பண்ணது இல்லை. ஒன்று வந்துட்டு ராயல் என்ஃபீல்டோட கொடுத்துருக்காங்க, அப்புறம் வந்து மோட்டோ ட்ரை பண்ணியிருக்கேன். கூலிங் நல்லா இருக்கும். நல்லா இருக்குங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல. இல்லை ஃபர்ஸ்ட் டைம் நான் யூஸ் பண்ணுறேன், நீங்கள் ஏங்க அதை வாங்கிட்டு வந்தீங்கன்னு சொல்லி அவர் கேட்க போகிறாரு, அதனால தான் உங்கள்கிட்ட கேட்குறேன். அது வேணா அது வாங்கிக்கோங்க, இது நல்லா இருக்கும், உங்கள் சாய்ஸ். இது எத்தனை வருஷமா இருக்குங்க? இது எத்தனை வருஷமா இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு? இது 2 வருஷமா. ஏர் ஃபில்டருங்க? ஆமாம். அதுக்கப்புறம் கிளச் கேபிள், அதுக்கப்புறம் வந்துட்டு அதான் அந்த மவுண்ட் கேட்ட இல்லைங்க, கில்லிங் சுவிட்ச் மவுண்ட்டு. 10 டே வாங்கிட்டு போயிட்டு ப்ரோ கில்லிங் சுவிட்ச் மவுண்ட். ப்ரோ இப்போ அந்த ஆயில் சொல்லலான்றல, இன்ஜின் ஆயில், அது நல்லா இருக்குங்களா? கூலிங் ஜாஸ்தியாக இருக்கும். இல்லை எனக்கு தெரியல, நான் உங்களை அதனால உங்களை எதாவது கேட்டில் யூஸ் பண்ணேன். நான் ஃபோன் பண்ணேன், நீங்கள் ஆல்டர்னேட் நம்பரில் கூப்பிட சொல்லியிருந்தீங்க. சரி ஓகே, அப்போ அதே வாங்கிக்கலாங்களா? நான் மோட்டோ யூஸ் பண்ணேன், அதுக்கு முன்னாடி வந்துட்டு ராயல் என்ஃபீல்ட் இன்ஜின் யூஸ் பண்ணேன். இப்போ இதை வாங்கி ட்ரை பண்ணிட்டோங்களா? ப்ரைஸ் எவ்வளோ வருதுங்க? சரி ஓகே, நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே, எனக்கு கரெக்டாக இருக்குங்களே. ஆமாம் இதெல்லாம் எனக்கு தான். இருங்க வேற என்ன வேணும்னு சொல்லி பார்த்துட்டு வந்தேன் வண்டியில். என்னாச்சுன்னா 2650. டைம் ஆகுமா கழுத்து மாற்றத்துக்கு? சரி ஓகே, நேற்று லீவு. இது உள்ளே வச்சுறீங்களா? உள்ளே வச்சுறீங்களா? அவ்வளோதாங்க, வாங்கிட்டோம், கிளம்புறோம். உங்களுக்கு வேறு எதாவது கூப்பிட்ற கால் பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகே, அவ்வளோதாங்க, வாங்கிட்டோம். இவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறோம். எம்ஏ முதல்ல டேங்க் கவர்ஸ் முதல்ல இது பண்ணணும். பர்ச்சேசிங் பண்ணியாச்சு. ஆமாம், சாய் எங்கே வச்சேன்? சாய் எடுத்துட்டேன்.
வேற என்னமோ மறந்துட்டேன்னு என்ன மறந்துட்டேன் ஒன்றுமே புரிய மாட்டேதுங்க. கிளம்பலாம், வண்டி ஏறுவோம். எனக்கு தெரிஞ்சு இடிக்குமான்னு நினைக்கிறேன். இடிக்குமா? இடிக்குமா? இடிக்கும் தான் நினைக்கிறேன். பகதூர் பாபா இடிக்குதா? கிஷன் நல்லா ஆளுங்க, நல்லா கொஞ்சம் என்ன சொல்றது, ஒருத்தங்கிறது ஒருத்தம்பாரு, ஒருத்தர் இல்லைங்கிறது ஒருத்தர் இல்லைன்னு சொல்லிடுவாரு. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாரு. நான் சொல்லி நம்ம பட்ஜெட் எவ்வளோன்னு சொல்லி சொன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஹெல்ப் பண்ணி தருவாருங்க அவரு. நல்ல மனுஷன். ஆனா பாத்தீங்கன்னா அவரு நம்ம ஆள் கிடையாது. ஹைதராபாத்ல இருந்து இங்க வந்து கடை போட்டு வச்சிருக்கிறாங்க அவங்க. சில பேர்லாம் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட காசு கொடுக்கணும் தான் பார்ப்பாங்க. ஆனா இவர் அப்படி இல்ல. அவரோட கடையிலேயே, அவர் சொந்த கடை தான், அவரோட கடையிலேயே அது ஆகுமா ஆகாதாங்கிற இதை வந்துட்டு அவரே சொல்லிடுறாரு. அதுதாங்க என்கிட்ட இந்த மனுஷங்கிட்ட எனக்கு பிடிச்சது. அதனாலதான் நான் இவர்கிட்ட நான் வர்றது. ரேட்டும் வந்துட்டு நம்மளுக்கு தகுந்த மாதிரி அஃபோர்டபுளா இருக்கும். வாங்கடா. ஐயோ, இதை வச்சுட்டு என்னால நகரவே முடிய மாட்டேதுங்க. அவ வந்தா தேடியே தன்னை நேரம் நிக்கல மோகசுக்குள்ள ஆட்டத்துக்குதம்மா. இது ரெக்கார்ட் ஆகுதான்னு பார்த்து என் மண்டையே வெடிச்ச வரேங்க. பரவாயில்ல, ரெக்கார்ட் ஆகிட்டு தான் இருக்கான் நம்ம பையன். ஒர்க் ஷாப் போற முடியும் கொஞ்சம். ஐயோ அரே பாய், கித்தனா அடி. என்னால வண்டியும் திருப்ப முடியாது. ஏங்க நம்மளுக்கு வந்து சோதனை. தங்குதடையின்றி திருப்பவும். திருப்பிடுறா அந்த வள்ளி. செட்டு பாரு, வண்டியே போக மாட்டேது. மொத்தம் நம்ம சுத்தி தான் போகணும். ஏய், பிங்க் கலர் கொல்லி இங்க பாருங்க. ஃபுல்லா டியூக்கால் எடுத்து வச்சிருக்காங்க. R15 Avengers. அதாவது நீங்க 10,000 வண்டி எல்லாம் எடுக்குங்க. வந்தீங்கன்னா செகண்ட்ஸ் வண்டியெல்லாம் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இங்க வந்து பாருங்க. கோயம்புத்தூர்ல இருக்கிற போர்ஷன்ஸ் மட்டும். நல்லா இருக்கு. அப்பாச்சி என் ஃபேவரட் வண்டிங்க. ஃபர்ஸ்ட் ஃபேவரட் வண்டி அது. தள்ளி போலா பண்ணிப்பல 390 ஓட்டி பார்க்கணுங்க. எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனா வேற லெவல் பவர்னு சொல்லிட்டு இருக்காங்க. 200 வேற லெவல் பவருங்க. அது BS6 மாடலு. பேட்டரி வண்டி பிடிச்சிருச்சு. அது குவைக்குள் சவுண்டு. அந்த டனல்ல போகும்போது அந்த சைலன்சரோட பீட் வேற லெவல்ல இருக்குது. இருட்டாகிறதுக்குள்ள போடுங்க. அவன்கிட்ட கெல்ட்டு நாய் ரெடி பண்ணி தரக்குள்ள அதுக்கு நான் பேசாம அப்படியே வந்திருக்கலாமோ. இதுக்கு இப்படி சுத்தி அப்படி வரேன். My life is in the side. சிங்கி அடிக்கிறேன். 2 ரூபா காசு இல்லாம நான் சிங்கி அடிக்கிறேன். அப்படிதாங்க நம்ம ஜாக்ஸ் பேராக்கு செலவு பண்ணி எனக்கு பாருங்க கடல் பகுதிகள்லாம் போயிட்டு இருக்கும். ஏய் பள்ளிகள் கரெக்டான புக் ஃபீல்ஸ் கிட்ட இருக்குங்க. சாயந்தரம் ஆனாலே இங்கே பார்த்தீங்கன்னா தள்ளுமுள்ளாட்டம் தான். ஒயின் ஷாப்பு இது ஒரே மாதிரி இருக்கும். உங்களுக்கு வேற அடிக்குதே.
வண்டி ஓட்டும் போது எல்லா கருமங்களும் நடக்கும். ஏய் கரும சண்டாளங்கள் ஓரா இது செம்மையா இருக்கும். ஏய் தலையாட்டனா ஏய் ஓடா வெறி கொண்ட நாயை போ. ஐயா சூப்பர்வைசர் ஐயா வாக்கி டாக்கி கரெக்டாக ஐயா இருறா ஐயா போங்க ஐயா தலையடிப்பு பட்டு பட்டியா மரண குத்து ஐயா கட்டுகள் ஐயா கூட போனா பரலாத்துக்கு கூட்டிட்டு போயிடுவாரு. நம்மளே பரலாவும் போயிருவோம் இருக்கும். ஐயோ இதை வச்சுட்டு ஓட்ட முடிய மாட்டேங்குது. நானும் சேர்ந்து அடிப்பேன். எப்படி பாவங்க அவங்களே வண்டி நின்று இருக்கிறாங்க. 4 பேர் ஆரம்பிச்சு தூக்கி அடிக்கிறாரு. சைனீஸ் பிட்டைகள் அம்மா 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 அம்மே வாங்கலாம். ஒரு நாள் வந்துட்டு நம்ம ஆசைப்பட்ட பைக்கை நம்ம ஜாக்ஸ் வர வச்சு ரிவீல் பண்ணி வாங்க போறோம். ஐயோ நம்ம இன்னைக்கு போக முடியாதுன்னு நினைக்கிறேன். சங்குட்டுதான் அது இந்த பாக்க வச்சுட்டு அப்ப ஏன் நினைச்சேன் நம்ம கூட வேற யாராவது இருந்தா நல்லா இருக்கு. அரே பாய் சல்டி சல்டி ஓவை ஓவை சல்டி பாய். அங்கேயும் கொத்தாத வைப்பாங்க நினைக்கிறேன். நம்புவோம் யாரும் இல்லைன்னு. பெட்டி வரல அதுல லெவல். ஓ ஐயோ 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 பெட்டி வரல வந்து போடுறோம். இத்தனை ஆட்டோஸ் இந்தி பீப்புள்ஸ் மட்டை அடிச்சிட்டாங்க இல்ல. ஓ போ மரண மட்டை அது மூடிட்டு நம்ம வேலையை போயிடலாங்க. ஐயா ஐயா என்ன விட்டுருங்க. ஐயோ திருப்பிட்டே போயெல்லாம் நினைக்கிறேங்க. என்னடா தங்கம் இவ்வளோ டிராபிக்கு. ஒரு வாரமாவே இங்க டிராபிக்கா தாங்க இருக்கு. பாஸ் லைட் அடிக்கிறான். அட்ரா 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 நீ அட்ரா நீ ஒரு வண்டி வரலையாடா. கொஞ்சம் மூவ் ஆயிட்டாலும் போயிடலாம். தப்பிச்சுட்டேன். வாட்டப்பா சோபா இந்த மேலே ஏறி கீழே இறங்கி அவனே போய் பார்த்து பொருளை கொடுத்து போய்க்கோடா போய் தொலை. பாய் சட்னி ஆயிடுவீங்க. இருட்டுல என்ன கருமத்தை இங்க இருக்குதுன்னே தெரியலைங்க எனக்கு. தள்ளுற ஆட்டாக்கார் ஓடி 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 ஓடிடு தட்டிக்கிட்டோம்.
ஏண்டா சாக போறவனே சைத்தான் மாதிரி இருந்துட்டு வரானே டேய். எங்கேயோ இங்க வந்து சாகறானுங்க. சாப்பாட்டுக்கே வழி இல்லாத மாதிரி இருக்கிறோம். ஆண்டவரே நன்றி, உனக்கு நன்றி ஐயா. சிக்னலை போட்டு விட்டதுக்கு மூளை முடிச்சு விட்டுருவாங்க நினைக்கிறேன். தேங்க்ஸா. பயந்துட்டாங்க, கண்ணாடி தூக்கி விட்டுருவாங்க. ஐயா எனக்கு வழி விடும் ஐயா, கை வலிக்குது ஐயா. மஞ்சள் கலர் கல்லி நல்லா இருக்கு. கையை பாருங்க எப்படி இருக்குங்க, சவந்துருச்சுங்க. சவுக்கும் மண்டையும் நம்ம எக்ஸ்பயரா சர்வீஸ் பண்ணி எப்படி இருக்கு என்னன்னு பார்க்கலாம். சனி என்னன்னு ரெடி பண்ணி தரான், என்னன்னு ரெடி பண்ணி தரல. ஏய் மாட்டுக்கூலி பயில வள்ளி 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 அவேஞ்ச ஃபர்ஸ்ட் எல்லாமே எல்லாத்துக்கிட்டையும் இந்த வண்டி தான் இருக்கும். போது பாருங்க குரூப்ல அவேஞ்ச. ஐயோ வயதுலாம் வாய்க்கிட்ட போய் வள்ளுதலே வள்ளுதுங்க. இங்கே எவ்வளோ டிராஃபிக் இருக்க போகுதோ. நினைச்சேன் என்னால திருப்பவே முடியாது. ஏன்டா என்ன வாங்கிக்கிறீங்க? அடக்கராடி போடா போய்க்கோ. கட்டடிக்கலான்னு நினைச்சேன், வண்டி எடுத்துட்டோம். திருப்பவே முடிய மாட்டேங்குதுல, அதுதானே இதில் சங்கட்டம். இந்த முன்னாடியில் பெட்டியில் இடம் திருப்பிடுவாங்க, பெட்டியை வச்சுட்டு இடிக்குத. எல்லா வேலை ஷூ போட்டு வந்தாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம சைலன்சர் அவ்வளோ ஹீட் ஆகிடுச்சு. சைலன்சரும் ப்ளஸ் பார்த்திங்கன்னா நம்ம இன்ஜினும் தெரியாமல் பாருங்க. இந்த காலை மட்டும் வச்சேன் அதுக்கு தயார். ஐயோ மாட்டு கூப்பையா எப்போ போல இருக்குங்க. சபா நான் பித்தான் பித்தான் கே வழியை விட்டா கெட்டாதே. ஐயா வழி விடுங்க, வழி 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 ப்ளீஸ் மூடா மூடிட்டு தள்ளு. ஐயோ எத்தனை நேரம் ஊரில் வர்றது கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்பீட் பிரேக்கர்ஸு அது குளிய ஏதாவது தாண்டி வரக்குள்ள சரி அவங்க காமிச்சா பாருங்க வேற லெவலில் இருந்ததுங்க. இந்த மவுண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது ஒரு 1000 சம்திங் 2000 சொல்கிறாங்க. மவுண்ட் வேற லெவலில் இருந்தது. 360 ஒரு என்ன மவுண்ட் அது 360 மவுண்ட் ஒன்று. அதுக்கப்புறம் இன்னொன்று சொன்னாங்களே மிரர் மவுண்ட்டு இந்த இடத்துல மாட்டுறது. ஐயா
கட்டி வச்சிருக்கும் போது அவன் இடையில வருவான், இவன் பூருவான். ஏன்ன்றா எவனோ இடையில என்னென்னவோ பண்றானுங்க. ஆக மொத்தம் உங்களுக்கு பாட்டு வரும், நான் நம்புறேன், நீங்களும் நம்புங்க. அம்மா கோல்டு வர குடிச்சிட்டேன், ஒன்றும் முடியல. கிட்டத்தட்ட 1 hour அந்த இருந்து போட்டிருக்கேன்னு நினைக்கிறேங்க. தலை பார்த்தீங்கன்னா சப்பட்டையாயிரும் நினைக்கிறேன். என் தலை முடிகள் வந்து அப்படி சப்பையை நசுங்கி அயன் பாக்ஸ் வச்ச மாதிரி இருக்குங்க. ஏன்டா எனக்கு மட்டும் எவ்வளோ பண்ணாலும் இப்படி இருக்குதே. வேற ஏதாவது மறந்துட்டோம். வாங்க, ஆல்மோஸ்ட் கடைக்கு பக்கத்துல நம்ம வந்துட்டோம்.